ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 2 நிமிஷம் வேலை பார்க்குறது மூலமாக 3வது நிமிஷம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 100 ஃப்ரீயாக கிடைக்கும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்துட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். யாரும் விட்டுறாதீங்க. இது 100% எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ ஏஞ்சல் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா, கம்ப்ளீட் டாஸ்க் கெட் 100 rupees கேஷ்பேக் அப்படின்னு சொல்லி. சரி, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான். இது சும்மா ஒரு டெமோக்காண்டி தான், செக்கிங்காண்டி தான் போட்டேன், சீரியஸ் எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன போட்டிருக்கு, 100 கிடைக்கும்னு போட்டிருக்கு. எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையுமே தெளிவாக ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களோட அக்கௌண்ட்டில் 100 அப்படின்றது வந்துடும். ஓகேவா? சரி, இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குமா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கேம்பெயின் ஆக்டிவாக இல்லை. அதாவது இந்த ஆஃபர் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது மாதத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்காது. மித்த எல்லா நாளுமே இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வெப்சைட் யாரும் எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக வந்துருச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன் பாருங்களேன், அப்ஸ்டாக்ஸ். ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணேன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் ஒரு 100 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அப்ஸ்டாக்ஸோட பேஜுக்கு போகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண சொல்லும். ஓகே. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த ஆஃபர் வந்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் வழியாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி, அதாவது லிங்க் வழியாக நீங்கள் யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். அப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகக்கூடாது. ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா வராது. சரி, இப்போ நீங்கள் ஏஞ்சல் 1 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே சைன் அப் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே ரெஃபர் கோடுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா அது டிக்ளைன் ஆயிரும், ஆஃபர் வராது. இங்கே பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க, ஆக்சஸ் ஓகே கொடுத்துருங்க. இங்கே மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அந்த இடத்துல என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க, பேன் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இது 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வெரிஃபைடு அப்ளிகேஷன். ஸோ இதில் கேவைசி பண்ணுறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வேறு இருக்கும், இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஏஞ்சல் 1 வெரிஃபைடா இல்லையா, இது கவர்மெண்ட் வெரிஃபைடா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிக காமிச்சோன்னா அதுக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் நேரம் போகும், அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அத்தென்டிகேட் ஆதாரங்களை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பர் இருக்கும்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா செட் பண்ண சொல்லும். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த பின்னை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு கேவைசிக்கு ஃபெச் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிரும். இந்த இடத்துல பேங்க் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். அப்புறம் இன்னொரு டவுட்டும் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறனால காசு எடுத்துருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது கேஷ், எந்த காலத்தில் தான் இருக்கீங்களோ. சரியா? அப்படி நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளாக மேனுவலாக தான் காசு அவங்களுக்கு 1 ரூபா அனுப்புவோம். அந்த 1 ரூபாயும் பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க கொடுத்துருவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நிறையா ஷேரை வாங்கலாம். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் எடுப்பீங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கும் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த பொருளை விற்றதுக்கப்புறம் அந்த காசும் பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட். இது தான் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அடுத்து செல்ஃபி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃபி ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் மாஸ்க்லாம் போடாமல் அழகாக ஒரு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க, சிக்னேச்சர் போட்டுக்குங்க. அடுத்து இது நான் டூ இட் லேட்டர் கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த இதெல்லாம் சும்மா நான் 1.5 இதை கொடுத்துக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஜெண்டர் கேட்டுப்பாங்க, கொடுத்துங்க. ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நாமினி ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் டூ இட் லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லிடுறாங்க, என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட். இப்போ எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்போம், டிமேட் அக்கௌண்ட்டில் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். ரிலையன்ஸ்,
வேறு என்ன இருக்குது, டாட்டா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம். அதுக்கு தான் அந்த டிமேட் அக்கௌண்ட். இது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஃப்ரீயாகவே கிடைக்கும் போதே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் சார்ஜஸ்லாம் எதுவும் பே பண்ண போகிறதே கிடையாது. ஃபுல்லாக நேரம் ஃப்ரீயாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அது போக இல்லாமல் இது ஓப்பன் பண்ணது போது உங்களுக்கு ஒரு 100 ரூபாயும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த 100 ரூபாயை எடுத்துகிட்டு போய் அதுவும் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும். 100 ரூபா சும்மா கிடைக்குதுல, அந்த 100 ரூபாய் கொண்டு போய் எங்கேயாவது ப்ராஃபிட் பண்ணி உள்ளே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. தேவை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கங்க, பேங்க்லேருந்து அப்படி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல, அவ்வளோதான். ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போதைக்கு இல்லை, ஆனால் இந்த வீடியோ போட்டுக்க டைமில் மட்டும்தான் இல்லை. இந்த ஆஃபர் மாதம் முழுக்க வருஷம் முழுக்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் 100 ரூபா எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் 100 ரூபா எடுத்து கொடுங்க. இல்லைனா அப்படியே அவங்கக்கிட்டே ஒரு 50 ரூபா கலெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, காசு வந்தால் மட்டும்.